5000 வருஷம் பழமையான சிந்து சமவெளி நாகரிகமும் 6000 வருஷம் பழமையான சுமேரியன் நாகரிகமும் தான் உலகத்திலேயே மிக பழமையான நாகரிகம்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த மொத்த வரலாற்றை திருப்பி போடுற மாதிரி 11600 வருஷம் பழமையான நாகரிகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. 1994 ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் கிளாஸ் ஷ்மிட் அப்படின்றவர் கோபேக்லி டேபே என்ற தனித்துவமான கட்டுமானத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. சவுத் ஈஸ்ட் அனடோலியா ரீஜியன்ல உர்ஃபா சிட்டில லைம்ஸ்டோன் பிளாட்டியூ மேல 20க்கும் மேற்பட்ட வட்டக்கல் அமைப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க டி ஷேப்ல தூண்கள் செதுக்கப்பட்டிருந்தது. இந்த தூண்கள்ல பறவைகள், விலங்குகளோட உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. இவை எல்லாம் 11000 வருடங்கள் பழமையானது ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றாங்க. ஒவ்வொரு தூணும் 10 டன் வரைக்கும் எடை கொண்டதான். மெட்டல் டூல்ஸ் எதுவுமே இல்லாத காலத்துல இப்படி ஒரு கட்டுமானத்தை உருவாக்குனது டெக்னிக்கலி ஒரு பெரிய சவாலாக தான் இருந்திருக்கணும். மரக்கருவிகளை கொண்டு செதுக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இங்க கிடைச்ச ஸ்டோன் வெப்பன்ஸை கார்பன் ஆய்வுக்கு உட்படுத்தினப்போ இது புதிய கற்காலத்துக்கும் முந்தையதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல மக்கள் பெர்மனண்டா வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லைனோ அந்த பகுதியை சுற்றி இருந்த நாடோடிகள் குறிப்பிட்ட காலம் இங்க வந்து ஒன்று கூடி தங்கி இருந்து இந்த பணிகளை முடிச்சுட்டு கிளம்பி இருக்கலாம்னு நம்பப்படுது. அப்போ இந்த இடம் சடங்குகள் செய்யற ஒரு இடமாவோ வழிபாடு செய்யற வளாகமாவோ இருந்திருக்கணும்னு ஒரு கருத்து இருக்கு. அந்த சமயம் எல்லாருக்குமான உணவு தயாரிக்க சிறிய அளவிலான விவசாயம் செய்ய ஆரம்பிச்சு விலங்குகளை பழக்கப்படுத்துற யுக்தியும் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இதுவே புதிய கற்காலத்தின் ஆரம்பமா இருந்திருக்கலாம்னு ஷ்மிட் சொன்னாரு. ஷ்மிட் இந்த கோபேக்லி டேபே பற்றிய அறிக்கையை வெளியிட்டப்போ பல ஊடகங்கள் இந்த இடம் மதங்களின் பிறப்பிடம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஜெர்மனி மீடியா இது ஒரு ஏலியன் தோட்டம் அப்படின்னு செய்தி வெளியிட்டது. அதுக்கப்புறம் தான் உலகத்துல பல பகுதிகளில இருந்து மக்கள் இதை பார்க்கறதுக்காக வர ஆரம்பிச்சாங்க. ஆனா பெருசா எந்த ஒரு ஆராய்ச்சியும் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. கைவிடப்பட்ட நிலையில தான் இருந்தது. உலகத்தின் முதல் கோயில்னு அழைக்கப்பட்டு இப்போ இது ஒரு சுற்றுலா தலமா மாறிடுச்சு. டர்க்கியில் 2015 கட்டப்பட்ட சான்லூர்ஃபா மியூசியத்தில் இங்கிருந்து எடுக்கப்பட்ட டீ வடிவ தூண்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. 2018 வருஷம் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பதிவேட்டில் கோபேக்லி டேபே சேர்க்கப்பட்டுச்சு. இப்போ மீண்டும் அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய குன்றுகளும் மனிதர்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தானிய கிடங்குகள், வடிநீர் கால்வாய், பழக்கப்படுத்தப்பட்ட விலங்குகளோட சிற்பம் அப்படின்னு புதிய கற்கால ஆரம்பத்தின் அடையாளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வரலாற்றை மீண்டும் எழுத வைத்த மறைந்த உண்மைகள் கொண்ட இந்த இடத்தை அவங்களே மணலையும் கற்களையும் கொண்டு புதைச்சிட்டாங்க. அதுக்கான காரணத்தை மட்டும் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல.